நீங்கள் இன்னும் நம்ம டெக் 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடயே இந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு டெக் 360. யூஸ்வலாக நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கணும், நம்ம யார் கூட சேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த டைமில் மட்டும் நம்ம யார் கூட சேட் பண்ணுறோமோ அவங்களோட நேம் அப்புறம் டிபி மாற்றினா எவ்வளோ ப்ரைவசியாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஹைட் சேட் நேம் அப்படி ஒரு ஆப் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப்பில் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த சேட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்ச பிறகு கண்டினியூ கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணோம். என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணுவோம், என்ன ஃபேக் நேம் கொடுக்குறோமோ, என்ன டிபி கொடுக்குறோமோ அதெல்லாம் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணோம். ஃபஸ்ட் கஸ்டமைஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி என்டர் ஃபேக் நேம் இருக்குது. நான் டெக் 360 கொடுக்குறேன். ஸோ கொடுத்து சேவ் பண்ணுறேன். அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா சைஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து 5 inch டிஸ்பிளே தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ மேக்ஸிமம் 35 வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கேலரியில் போய்ட்டு நான் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சூஸ் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நமக்கு ஆன்லைன் காட்டணுமா இல்லை டைப் காட்டணுமா அப்படின்ட்டு. ஸோ நான் ஆன்லைன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துடுமே மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் பால் ஒன்று வரும். ஸோ அந்த க்ரீன் கலர் பாலில் நீங்கள் டேப் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் நம்ம யார் கூட சேட் பண்ணுறோமோ அவங்களோட நேம் வந்து எல்லாமே மாறும். ஸோ அது எப்படி மாற்றுறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் என்னோடய ஜியோ நம்பருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ ஹாய். ஸோ அந்த டைமில் வந்து இந்த பாலை வந்து ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இப்போது மை ஜியோன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெக் 360 ஆன்லைன் சொல்லிட்டு காட்டுது. ஸோ இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி இருக்குது. மறுபடியும் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய. ஸோ ஒன்ஸ் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் அந்த பால் எனக்கு தேவையில்லை, மீன்ஸ் அந்த ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணுற பட்டன் டேப் பண்ணிங்கன்னா முடிச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசியாக எப்படி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டினேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.